நடைப்பயணம் வரும்பொழுது அவருக்கு முட்டை வீசிடுவாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் உளவுத்துறைகள் வந்து பார்க்குறாங்க. உளவுத்துறையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருதுன்றதுனாலேயே வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்குறாங்க. திராவிடத்தை பேசினாலும் பகுத்தறிவு சிந்தனையை பேசினாலும் இவர்கள் ஆகச் சிறந்த தமிழகத்துல மிகப்பெரிய முட்டாள்களா வலம் வந்துகிட்டு இருக்கிறார்கள்ன்றது நம்ம மாற்றுக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும், நீங்க வந்து பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்றத அறிவுறுத்தி வாங்கி உள்துறை அமைச்சகத்திலிருந்து வாங்கி கொடுக்கக்கூடியது வந்து உளவுத்துறையினுடைய வேலையா இருக்கு. அதை ஏத்துக்கிறது அவருடைய விருப்பமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். பொது தளத்துக்கு வர்றாங்க அப்படின்றப்போ யாரா இருந்தாலும் விமர்சனங்கள் வரதா செய்யும். இந்த மாதிரியான ட்விட்டர்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரதா செய்யும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்தா மக்களை எப்படி சந்திக்க முடியும்? அவங்களுடைய அரசியல் பக்கம் விஜய் அவர்களை இழுக்கணும்ன்றதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய நான் அப்ப ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவர்களுக்கு கொடுத்திருக்க பாதுகாப்பும் அரசு தரப்புல இருந்து கொடுக்குறாங்க சார். முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கு அந்த பாதுகாப்புகள் இருக்கு. முதலமைச்சரா இல்லாத போது பாதுகாப்புல இருந்தது எதிர்கட்சி தலைவரா இருந்தாருன்னு கொடுத்தாங்களா? எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க தானே சார் செய்வாங்க. 200 ரூபா கொடுத்தா போஸ்ட் போடுறதும் 500 ரூபா கொடுத்தா வந்து வசைப்பாடுறதும் தான் எதிர்கட்சி. அததான் சொல்றேன். எம்ஜிஆர் காலத்தை கருத்தியல் ரீதியா எதிர்கொண்டாங்க. 2 பசங்களை பட்ட பகல்ல வெட்டி கொன்றிருக்கீங்களே, அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 2 பசங்களை பட்ட பகல்ல போதைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்ட 2 சின்ன பசங்க. கவனக்குறைவாக தாவேகா இருக்கு, வெற்றி கழகத்துல இக்கு இல்ல. அதே மாதிரி 9வது அணியாக இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? வெற்றி கழகத்துல வந்து இக்கு இல்லைன்றதுக்காக யாருடைய குடும்பம் மூழ்கி போயிடல. 9வது வரிசைப்படியல்ல இவர்கள் திருநர் சமூகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதை யார் அறிவிச்சா? தாவேகா அறிவிச்சுதா? பொதுச் செயலாளர் அறிவிச்சாலா? நீங்களா ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு ஏன், இந்த எதற்காக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்? அவர் களத்துக்கே வரல, அவருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு தேவையா தேவையில்லையா? அதாவது இன்னைக்கு களத்துக்கே வரல, பாதுகாப்பு தேவையா அப்படின்றது எல்லாம் வந்து உளவுத்துறை முடிவு பண்ணக்கூடிய விஷயம். ஒரு தமிழகத்தில் இப்போ எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி ஒன்றியத்தில் யாராக இருந்தாலும் அவர் வந்து எப்படிப்பட்ட விமர்சனங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரு பின்புலத்துக்கு ஏற்ப, அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அவருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து உளவுத்துறை வந்து தெரியப்படுத்தும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து சொல்லும். அதன் பெயரால் தொடர்ச்சியாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது இங்கே நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நடிகர்கள் நடிக்கும் போதே அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு சில கருத்துக்களை சர்ச்சையாக சொல்லியே பல பேர் பல பாதுகாப்புகளெல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம முன்கூட்டி பார்த்துருக்குறோம். நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகைக்கு கூட கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லாமல், தான் வந்து சினிமா துறையில் இருக்கும்போது எனக்கு பெரிய ஒரு நெருக்கடி இருக்குன்றத சொல்லி தனக்கான ஒரு இதை வாங்காமல், இன்றைக்கி வந்து இவ்வளோ காலமாக ஒரு மக்கள் இயக்கமாக தொடர்ச்சியாக மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த சமூகத்துக்கான ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும், இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிற்கணும், இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் மாற்றா ஒரு சக்தியாக வந்து நிற்கணும், மக்களாட்சியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு உளவுத்துறை அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அரசு, மத்திய பாதுகாப்புத்துறை அவருக்கு வழங்கியிருக்கு. இதில் வந்து இவர் களத்துக்கு வரல, களத்து மேட்டுக்கு வரலன்றதுக்கெல்லாம் இவங்க கவலைப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஒரு சாதாரண மாணவர்களுக்கு, திருப்பியும் சொல்கிறேன், சாலையோரங்களில் பதாகைகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது இடையூறாக இருக்குன்னு போய் ஒருத்தர் எல்லாமே கிழிச்சிக்கிட்டு இருந்தார். நம்மளோடு வாழ்ந்து மறைந்த டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள். புரியுதுங்களா? அவருக்கு கூட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்றங்கள் கொடுத்தது யாரும் மறுக்க முடியாது.
அவர் இறக்கக்கூடிய தருவாயில அவர் இறக்கும் வரைக்கும் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சக்தியா தொடர்ந்து நிக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய ஒரு கட்சியா உருவெடுத்திருக்கிறாரு. அதிகப்படியா 1 கோடி தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு 5வது கட்சியா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறாரு. சரி, இப்போ டிராபிக் ராமசாமி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க, அவங்க வந்து களத்துல இருந்தாங்க, இல்ல நிறைய த்ரெட்டனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. நாங்க எந்த இடத்துலயும் அதாவது இல்ல சார், நாங்க எந்த இடத்துலயும் போய் இல்ல சார் சொல்லி முடிச்சாரு. அதுக்கான த்ரெட்டனிங் எப்படி வந்தது அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன் எதனால த்ரெட்டனிங் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அதுல வந்து ட்விட்டர்ல வந்து அவரை வந்து நடைப்பயணம் வரும் பொழுது அவருக்கு முட்டை வீசிடுவாங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் உளவுத்துறைகள் வந்து பாக்குறாங்க. உளவுத்துறையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருதுன்றதுனாலே வந்து ஒய் பிரிவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து உளவுத்துறையினுடைய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது உளவுத்துறையினுடைய ஒரு கடமையா இருக்கு. அந்த இடத்துல தேவைன்னு நினைக்கிது உளவுத்துறை, அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுதுன்றத அறிவுறுத்தப்படுது. இவர் எங்கேயும் போய் நின்று எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு எங்கேயெல்லாம் கேட்கல. புரியுதுங்களா? அவருக்கு கேட்காம தான் கொடுத்துருக்குது. எங்கேயும் போய் கேட்டு எங்க யாருடைய வாசல்லையும் போய் நின்னெல்லாம் பாதுகாப்பு வாங்கல. அப்படிப்பட்ட அவசியமும் தேவையில்லை. இவர்கள் முட்டை வீசிடுவாங்க, இவர்கள் கம்பு சுத்திடுவாங்க, இவர்கள் கத்தி எடுத்துட்டு வந்து சுத்திடுவார்கள். இவர்கள் எல்லாம் சரி திராவிடத்தை பேசினாலும் பகுத்தறிவு சிந்தனையை பேசினாலும் இவர்கள் ஆகச் சிறந்த தமிழகத்துல மிகப்பெரிய முட்டாள்களா வலம் வந்துகிட்டு இருக்கிறார்கள்ன்றது நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. உளவுத்துறையினுடைய ஒரு பாதுகாப்புத்துறை வந்து இதை வழங்குது அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்றத உளவுத்துறை அறிவுறுத்தப்படுது. அப்போ உளவுத்துறை அறிவுறுத்தலின்படி அந்த பாதுகாப்பை ஏத்துக்கிறாரு. இதுல பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது உளவுத்துறை இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும், நீங்க வந்து பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்றத அறிவுறுத்தி வாங்கி உள்துறை அமைச்சகத்தில இருந்து வாங்கி கொடுக்கக்கூடியது வந்து உளவுத்துறையினுடைய வேலையா இருக்கு. அதை ஏத்துக்கிறது அவருடைய விருப்பமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். பொது தளத்துக்கு வர்றாங்க அப்படின்றப்போ யாரா இருந்தாலும் விமர்சனங்கள் வரதா செய்யும். இந்த மாதிரியான ட்விட்டர்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரதா செய்யும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்தா மக்களை எப்படி சந்திக்க முடியும்? மக்கள் கிட்ட இருந்து எப்பவுமே தானே பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? மக்கள் கிட்ட இருந்து எல்லாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் பாதுகாப்பே இல்லாம தனியா கார்ல சுத்திட்டு சார் ஆல்ரெடி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் சுத்திட்டு இருக்கிறாரா? இல்ல அதான் நான் என்ன கேக்குறேன்னா, பாதுகாப்பு இல்லாம ஓபிஎஸ் இருக்கிறாரா, இபிஎஸ் இருக்கிறாரா, யாரு இருக்கிறாரு சொல்லுங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமுக்கு என்ன தகுதி இருக்கு? வேலூர் இப்ராஹிமுக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு கூட பாதுகாப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கு. தமிழகத்துல ஆகச்சிறந்த ஒரு தலைவனா ஒருத்தர் உருவெடுக்கும் போது அப்படிப்பட்ட தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உளவுத்துறைக்கு இருக்கு. சரி, இது வரைக்கும் எந்த இடத்துல வந்ததுனால இந்த மாதிரியான த்ரெட்டனிங் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவனுக்கு உளவுத்துறையினுடைய பதில்கள், உளவுத்துறையினுடைய பார்வை என்னன்றது தெரியும். அது மத்திய அரசு வந்து விஜய் அவர்களை வந்து அவங்களுடைய அரசியல் பக்கம் விஜய் அவர்களை இழுக்கணும்ன்றதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய நான் அப்ப ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவர்களுக்கு கொடுத்திருக்க பாதுகாப்பு அரசு தரப்புல இருந்து கொடுக்கறாங்க சார். முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கு அந்த பாதுகாப்புகள் இருக்கு. முதலமைச்சரா இல்லாத போது பாதுகாப்புல இருந்தது எதிர்கட்சி தலைவரா இருந்தாருன்னு கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? அப்ப எதை வச்சு கொடுத்தாங்க? உதயநிதிக்கு எந்த நோக்கத்துல பாதுகாப்பு கொடுத்தாங்க? அமைச்சரா இருக்கும்போது எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க தானே சார் செய்வாங்க. இன்னைக்கு ஆளக்கூடிய தலைவரே இவர் தான். 2026 முதல்வரே இவர் தானும் போது திரும்பவும் சொல்ற உளவுத்துறையினுடைய ஒரு தகவல்னு ஒண்ணு இருக்கும். ஒரு பிரச்சனைகள் வரப்போது முன்கூட்டியே அதை கணிக்க வேண்டியதுதான் உளவுத்துறையினுடைய வேலை. அந்த உளவுத்துறையினுடைய தகவலின் அடிப்படையில ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேக்குறேன். விஜய் அவர்கள் இன்னும் எந்த ஒரு கருத்தும் சொல்லல. மக்கள் பிரச்சனைக்கே இன்னும் சில பிரச்சனைகளுக்கு அவருடைய அறிக்கைகளோ எந்த விஷயமும் வந்து வெளிப்படுத்தல அப்படின்றப்போ அவருக்கு எங்க இருந்து த்ரெட்டனிங் வரப்போகுது அப்படின்ற சில கேள்விகள் வைக்கிறாங்க. எங்க இருந்து த்ரெட்டனிங் வரப்போகுதுன்றதெல்லாம் உளவுத்துறை சொல்லாது. அது எல்லாமே ரகசியமா தான் இருக்கும். யாருனால எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றதெல்லாம் யாருக்கிட்டையும் உளவுத்துறை வந்து ஒருபோதும் வெளிப்படையா சொல்லாது. எம்ஜிஆர் அவர்கள் போன்ற பாணியில தான் அரசியல் செய்ய போறாரு. எம்ஜிஆர் அவர்கள் மக்களை எப்படி நேசிச்சாரு, மக்களுக்கு எப்படி பணியாற்றுறாரோ அதே மாதிரியான அந்த ஒரு வகையில தான் விஜய் அவர்களும் அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்தது. எதிர்கட்சியில அன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனைகள் அதிகமா இருந்தது. இன்னைக்கு இருக்குதா? 200 ரூபா கொடுத்தா போஸ்ட் போடுறதும் 500 ரூபா கொடுத்தா வந்து வசைப்பாடுறதும் தான் எதிர்கட்சி. அததான் சொல்றேன். எம்ஜிஆருடைய காலத்துல கருத்தியல் ரீதியா எதிர்கொண்டாங்க. அண்ணா அவர்களுடைய அரசியல் காலத்துல, கலைஞர் அவர்களுடைய அரசியல் காலத்துல கருத்தியலா இது கொண்டாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா?
இன்னைக்கு இருக்கிறவன் பூரா பயிலும் எல்லாம் எங்க இருக்கான்? பிஜேபியிலும் திமுகவிலையும் இருக்கான் இல்லையா? அப்ப பிரச்சனைகள் எங்க இருந்து உருவாகுது? ஒண்ணு மாட்டினா இந்த கட்சிக்காரன்றா, அண்ணா திமுக காரன்றா, திமுக காரன்றா, பிஜேபி காரன்றா, இப்படிதான் வருது. வேற எந்த கட்சிக்காரரை சொல்றாங்க சொல்லுங்க? பிஜேபி இந்த ஒரு பாதுகாப்பே வந்து தாவேக்காக கொடுக்க நல்லா புரிஞ்சுக்கணும். உளவுத்துறையும் பிஜேபியும் ஒண்ணு கிடையாது. நம்ம நாளைக்கே ஒரு தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது காவல்துறையினுடைய வேலை, இராணுவத்தினுடைய வேலை. அதை வந்து உள்துறை செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுமே ஆனால் அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உளவுத்துறைக்கு இருக்குது. இது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு விஷயம். இது சாதாரணமா 10 பேர் ட்விட்டர்ல கேட்கறான்றதுக்காக அறிவு கட்டத்தனமா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் ஏன் இந்த பாதுகாப்பை ஏத்துக்கிட்டாங்க? எப்பவுமே ஒரு லக்ஸூரியஸான தலைவராகவே விஜய் அவர்கள் தன்னை காமிக்கிறாரு அப்படின்ற ஒரு சில விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் பண்றவனுக்குலாம் வேலை வெட்டி இல்லைன்னு பாக்குறோம். ஓகே சார், அப்போ இந்த ஒரு விமர்சனம் வந்து ஏத்துக்கிற மாதிரியான விமர்சனம் இல்ல. அதை தான் சொல்றேன். 100 ரூபாய் 200 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு விமர்சனம் பண்றவனுக்கு பதில் கொடுக்கணும் இல்ல. மக்கள் யாராவது சொல்றாங்களா? எந்த மக்கள் சொன்னாங்க? எல்லாரும் வரவர்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறவர் பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிஞ்ச உடனேயே அவர் களத்தில் நேரடி களத்துக்கு வராரு, வந்துட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் இன்னும் ஒரு 10 நாளையில தொடர்ச்சியாக நேரடியாக மொத்தமுமே களத்தில் தான் நிற்க போறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்க்க தான் போறீங்க. அந்த 10 நாள் கழிச்சு சொல்லுங்க, இவர் வருவாரா? மாநாடு போட மாட்டாரு, கட்சி என்ன, கொள்கை என்ன? விமர்சனங்கள் வந்திருக்காது, இன்னும் வரவே இல்லை அப்படின்றப்போ தான் அந்த விமர்சனங்கள் வருது. அப்படின்னு பாதுகாப்பு நாங்க என்னைக்குமே யார்ட்டையுமே கேட்கலையே. நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா விமர்சனம் வராதுன்னு சொன்னா, இவர்கள் எல்லா விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அதிமுக காரர்கள், அண்ணா திமுக காரர்கள், பிஜேபி காரர்கள், விமர்சனங்களுக்கு உள்ளானவர்கள் தான் அத்தனை பேரும். இவர்கள் விமர்சனம் பண்ண, திரும்பவும் சொல்றேன், நாங்கள் கேட்டு தளபதி அவர்களுக்கு தேவைன்னு சொல்லியோ அந்த பாதுகாப்பா வாங்கல. உளவுத்துறை கொடுத்திருக்குது. உளவுத்துறைக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, அதன் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு தரப்புல இருந்து இது வந்திருக்கு. ஏன்னா பாஜகவுக்கும் விஜய் அவர்களும் வந்து நேற்று முந்தா நாள் கூட மும்மொழி கொள்கையில அவங்களதான் கழுவி ஊத்தி இருக்கிறாரு. படிக்கலையா நீங்க? ஒரே மொழி ஒரே தேசம் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டுல முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பல இதுக்கு வந்து விஜய் அவர்கள் அவருடைய எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதை பல இடங்கள்ல அவர் சொல்லல அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து எல்லா பிரச்சனைக்குமே அறிவுறுத்தப்பட்டு பொதுச் செயலாளர் அவர்களால் தொடர்ச்சியா அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு எல்லாரும் தொண்டர்களும் பங்கெடுத்து அறிவுறுத்தப்பட்டதுன்னு எப்படி மக்கள் நம்ப முடியும் சார்? ஏன்னா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எதுவுமே மக்கள் நீங்க போனீங்களா திருப்பரங்குன்றத்துல மக்கள் பக்கம் நின்றுருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில. நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. நான் சொல்றேன், முதல்ல கேளுங்க. நீங்க உங்களுடைய கேள்வியை முன் வச்சுட்டீங்க. திருப்பரங்குன்றத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் நின்றுக்கிறாங்க, பரந்தூர்ல நின்றுக்கிறாங்க, வேங்கை வயல்ல நின்றுக்கிறாங்க, டன்சன்ல நின்றுக்கிறாங்க, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நின்றுக்கிறாங்க. தொடர்ச்சியா இப்போ நேத்து நடந்த தமிழ்நாட்டுல இப்ப சட்டம் ஒழுங்கு ஒட்டு மொத்தமா சீர்குலைஞ்சு போய் இருக்கக்கூடியது. இந்த கலைக்கல்லூரியில படிக்கக்கூடிய போடி நாயக்கனூர்ல இப்போ இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு மாணவன் படிக்கக்கூடிய பையன் கழிவறையில பிணமா கிடக்குறான். ஆனால் வலிப்பு நோய் வந்து இறந்துட்டதா அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, என் மகனுக்கு வலிப்பு நோய் கிடையாது. என்ன ஒரு கழிவறை முழுக்க ரத்த காடா இருக்குதுன்னு பார்த்து கதறி அழுகுறாங்க. அது எறும்பு கடிச்சிருக்கும், அதனால வந்து ரத்தம் வந்திருக்குன்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பற்ற ஒரு வார்த்தை. அதை சொல்லுது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பாதுகாப்பு இல்லை? அரசினுடைய விடுதியில தங்கியிருக்க பையனுக்கு, அரசு கலைக்கல்லூரியில படிக்கக்கூடிய பையனுக்கு அங்க கழிவறையில பிணமா கிடக்குறான். காது கிட்ட கழுத்துக்கிட்ட ரத்த காயங்கள் இருக்குது. ஆனால் எறும்பு கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எறும்பு கடிச்சு இறந்த உடல்ல இருந்து ரத்தம் வந்துருமா? அப்போ ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம மக்களும் அதை நம்புவாங்கன்ற ஒரு போக்குல இந்த காவல்துறை பதில் சொல்லுதுன்னா, ஏன் இந்த விஷயத்த மூடி மறைச்சது 3 நாட்களா? அப்புறம் தானே இந்த விஷயம் பூதாகரமா வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க தொடர்ச்சியா போராட்ட களத்துல இருக்கிறாங்க. நெல்லையிலையும் போடியிலையும் அவங்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 காலேஜ்ல படிக்கக்கூடிய பசங்க இருங்க, மக்களுடைய பிரச்சனையில தொடர்ச்சியா நிக்கிறோம். புரியுதுங்களா? அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவர் கிடையாது. பிரச்சனைகளுக்கு தாவேகாவின் தொண்டர்கள் போய் நிக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம், அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல தான் நிக்கிறாங்க. நீங்களோ நானோ பாருங்க, வெளியில இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வெளியில இருக்கக்கூடிய நான் என்ன கேக்குறேன், ஏன் இந்த பிரச்சனைக்கு துணை முதல்வர் போல? ஒரு பையன் இறந்திருக்கான்ல, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன் போகல?
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? லோக்கல் அமைச்சர் ஏன் போகல? சட்டமன்ற உறுப்பினர் ஏன் போல? முதல்வர் ஏன் இதுவரைக்கும் அதை பத்தி வாய் திறந்து பேசல? 2 பசங்களை பட்ட பகல்ல வெட்டி கொன்றிருக்கீங்களே, அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 2 பசங்களை பட்ட பகல்ல போதைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்ட 2 சின்ன பசங்க, ஹரிஷ் சக்தி ஹரிஷ்ன்ற 2 பசங்களையும் வெட்டி கொன்றிருக்கீங்க. மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலா? அப்ப இது விடியலுக்கான ஆட்சியா? இங்க எங்க இருக்கு சமூக நீதி? நீங்க எங்க போனீங்க? முதல்வர் போயிட்டாரா? மாற்று சக்தியா வரப்போறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தவிர நீங்க சுட்டி காட்டணும் இல்லையா? சுட்டி தான் காட்டுறோம். நாங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நின்றுகிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் பக்கத்துல நிக்கிறோம். 2026ல மிகப்பெரிய வேட்டைக்கு தயாராயாச்சு. எல்லாரையும் ஓட ஓட அடிக்க வேண்டியதான் வேலை. மக்கள் பக்கம் நிக்கிறாரு. மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே அடிச்சு துரத்துறதுக்கு தயாரா இருக்கிறான். அப்ப அடிக்க போகும்போது உங்களை நீங்க கொண்டு போய் எங்க பாப்பீங்க? இன்னைக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களா? நீங்க எல்லாத்துக்கும் தேவையான அத்தனைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அரசியலை சொல்லி ஓட்டு கேளுங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, இங்க போல அங்க போல. நேத்து தானே வந்திருக்கிறாரு, அரசியல் தரல, களத்துக்கே வரல. ஏன் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவரை தாண்டி பேசுறதுக்கு டைம் லைன்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் இருட்டடிப்பு செய்றீங்க, மடைமாற்றம் செய்றீங்க, மக்கள் மறந்து போகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இவரை பத்தி பேசினா மட்டும்தான் முடியும். அவரை பத்தியே நீங்க எல்லாம் பேசுங்க, இங்க நடக்கக்கூடியதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப அவரை கையில எடுக்கிறீங்களா? சார், மக்கள் பிரச்சனைகளை தாவேக தொண்டர்கள் பேசுறாங்க, எல்லாம் ஓகே சார். இப்போ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், பட்ஜெட் ஒதுக்கல, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விஜய் அவர்களுடைய ஒப்பீனியன், ஒரே நாடு ஒரே ஸ்டாண்டர்ட் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு சார். அதுக்கு எதுவுமே பட்ஜெட்டுக்கு பெரிய விஷயமா போதா? இப்ப பொதுக்குழு நடக்குது, அதுல எல்லாத்தையும் பத்தி விவரமா பேசுவாரு. சோ என்ன நடந்தாலும் ஒரு மாசம் கழிச்சு பொதுக்குழுவோ இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங்ல தான் அதுக்கான விஷயங்கள் வருமா சார்? ஏன்னா உடனடியாக ஒரு அறிக்கை வராதா? அப்படின்னு எல்லாத்துக்குமே தேவையான நேரங்கள்ல எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப அவர் வெளியில இருக்கிறாரு. நிச்சயமாக அடுத்த வாரத்துல பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல எல்லாத்துக்குமான அறிக்கைகள் நிச்சயமா இருக்கு, கண்டனங்களும் இருக்கு. தாவேகா கட்சி தரப்புல இருந்து சில அணிகள் வகுக்கப்பட்டு அது வெளியிடப்பட்டது சார். அதுல 9வது அணியாக டிரான்ஸ்ஜெண்டர் விங்ஸ் அப்படின்னு சொல்லி திருநர்களை கேலி செய்யற வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி திருநர் செயற்பாட்டாளர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கவனக்குறைவாக தாவேகா இருக்கு, வெற்றி கழகத்துல இக்கு இல்ல, அதே மாதிரி 9வது அணியாக இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? வெற்றி கழகத்துல இக்கு இல்லைன்றதுக்காக யாருடைய குடும்பம் மூழ்கி போயிடல. நடந்த ஒரு தவறை அவங்க சரி செஞ்சுக்கிட்டாங்க, சுட்டி காட்டினதை. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திருநங்கை சகோதரிகளும் தொடர்ச்சியாக நான் நின்றுருக்கிறேன். அவர்களுக்கான போராட்டங்கள், நான் நடத்தின போராட்டங்கள் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க, கைதாகி சிறை சென்றிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நமக்கு அவர்களுடைய நீண்ட நெடிய நாளினுடைய ஒரு அவர்களுக்கும் நமக்குமான ஒரு பந்தங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க, பேசினாங்க. அப்போ அவர்களுக்கான விளக்கத்தை நம்ம அப்போவே கொடுத்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறுதல் வந்திருக்குன்னு அப்போ நம்ம சொன்ன ஒரே விஷயம், தலைமை கழகத்தில் இருந்தோ அல்லது பொதுச் செயலாளர்கிட்ட இருந்தோ அல்லது தலைவர்கிட்ட இருந்தோ இந்த அறிவிப்பு வரல. திமுகவினால் திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு திருத்தி கொடுக்கப்பட்டது தான் அது. தலைமை கழகத்துல இருந்து அறிவிப்பு வந்ததா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டதுக்கான பதில் தான் இது. நான் என்ன கேட்கிறேன்னா, 9வது வரிசைப்படியல்ல இவர்கள் திருநர் சமூகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதை யார் அறிவிச்சா? தாவேகா அறிவிச்சுதா? பொதுச் செயலாளர் அறிவிச்சாலா? நீங்களா ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? பூனா கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகம் இருண்டு போச்சுன்னு அர்த்தமா? திமுகவுக்கு எப்படி தாவேகா இந்த அணிகள்லாம் இருக்க போது, இந்த அணிகள்லாம் வரப்போகுது அப்படின்றது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வெளியிட்டாங்கன்னு? உங்களுக்கு வேலையே அடுத்தவன் வீட்டை எட்டி பாக்குறது தானே வேலை. வேற என்ன? நீங்களாம் நியாயமானவர்களா? வேற என்ன? உங்களுடைய பொழப்பு என்ன பொழப்பு? அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்கறது தான் பொழப்பு. அடுத்தவன் ஒரு கட்சி வச்சிருந்தானா அந்த கட்சியை சுக்கு நூறா உடைக்கிறது தான் பொழப்பு. ஒருத்தன் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு வந்தானா 50 சீட் இருந்தானா அவனை 20 சீட் ஆக்குவீங்க, 10 சீட் ஆக்குவீங்க, 6 சீட் ஆக்குவீங்க, 4 சீட் ஆக்குவீங்க. கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஒரு சீட்டுக்கு உங்களுக்கு செருப்பா தேஞ்சிக்கிட்டு கிடப்பான். அந்த ஒரு சீட்டையும் நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படிதான் திமுகவினுடைய வரலாறு இருக்கு. மாத்தி இருக்குதுன்னா சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எங்க போயிடுச்சு? அண்ணன் திருமாவர்கள் எத்தனை சீட்டு வாங்கினாரு, இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கியிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சி எத்தனை சீட்டு வாங்கினாங்க, இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கியிருக்கிறாங்க? மனிதநேய மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் 5 சீட்டுகள் வாங்கினாங்க, திருப்பி இப்ப இந்த சீட்ல 2 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் சுயேட்சை சின்னம் கிடையாது, திமுக சின்னத்துல தான் போட்டியிடணும். இப்படி அடுத்தவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் பார்ப்பாங்க. ஒரு கட்சியில 2 தலைவர்கள் நல்ல ஒற்றுமையா இருந்தாங்களோ அவரை உடைச்சு விடுற வேலையை ரொம்ப சூப்பரா பார்ப்பாங்க. அது திமுகவுக்கு கைவந்த கலை. ஓகே சார். அதே மாதிரி
குழந்தைகள் அணி அப்படின்றதும் பெரிய பேசும் பொருளாக என்ன பேசும் பொருள்? ஏன்னா வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும். இன்னைக்கு 3 வயசு குழந்தையும் 10 வயசு குழந்தையும் ரோட்ல போற 50 வயசு 50 60 வயசு கிழவியா இருந்தா கூட விடாம இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட புது மாடல் ஆட்சியில வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய இருக்குது. 2 படிக்கக்கூடிய பசங்களை வெட்டி கொலை பண்றீங்க கள்ளச்சாராயத்தை பத்தி எதிர்த்தான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பையன் இந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பையன் கழிவறையில பிணமா கிடக்குறான். அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பிரச்சனை கொடுக்குறீங்க. இப்படி தொடர்ச்சியா எல்லாமே குழந்தைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அணி எடுத்துட்டு வரதுல என்ன தப்பு? சார் அந்த குழந்தைகளை வந்து சேர்ப்பாங்களா? அந்த அணி எப்படி குழந்தைகள்ல வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைக்கு எல்லாம் கையில டோக்கன் கட்டி விட்டுருவாங்க. அவங்க எல்லாம் பிறந்த 2வது நாள் அவங்க உறுப்பினரா சேர்ந்துக்கலாம். இதெல்லாம் சொல்றான்றதுக்காக கேட்கிறவனுக்கு அறிய வேண்டாமா? குழந்தைகள் அணினா குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே ஃபீடிங் பாட்டிலோட வந்து உட்காந்துக்க போறாங்களா? பைத்தியக்காரத்தனமான ஒரு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு அறிவு முழுசா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருக்க மாட்டான். தான் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இதை இங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல 2300 ரூபாய் கவர்மெண்ட் உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடத்துல 2300 ரூபாய் பணம் கட்டணும். 2300 ரூபாய் பணத்துல 1700 ரூபாய் அந்த சகோதரி கட்டிட்டாங்க. 500 ரூபாய் கட்ட முடியல. அந்த 500 ரூபாய் கட்ட முடியலன்றதுக்காக அந்த குழந்தைய சாதி பெயரை சொல்லி அடிச்சிருக்கீங்க. இது எவ்வளவு வன்மமா? நேத்து நடந்த பிரச்சனை பேசுங்க, அதை பேசுங்க. சமூக நீதிக்காரன் தானே பேசக்கூடிய அத்தனை பேரும், திமுக காரன் அத்தனை பேரும் ஓடி வாங்கடான்னு கூப்பிடுறேன். சமூக நீதியை பேசுங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்ப கேட்கறதுக்கு? ஒரு 500 ரூபாய்க்காக ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கீங்களே. சின்ன பிள்ளைய போட்டு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைய 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா? இல்ல யாருக்கும் குழந்தை குட்டி இல்லையா? நீங்களாம் எங்க இருந்து வந்துட்டீங்க? வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டீங்களா? அப்போ நீங்க சாராய ஆலயம் நடத்திட்டீங்கன்னா குடிச்சு உங்களுக்கு அறிவு மழுகி போச்சான்னு கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் பேச மாட்டீங்க. விஜய் அங்க போறாரு, நடக்கிறாரு, படுத்திருக்கிறாரு, துப்புறாரு, தொடக்கிறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு அறிவு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் கேட்கிறேன். என்ன இதெல்லாம் பேசக்கூடிய நீங்க எங்கடா போயிட்டீங்க? கனிம வளத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்து போராடுறான், ஜவஹர் அலின்னு ஒரு ஆளு, அவரை லாரி ஏத்தி கொன்றீங்க. அப்போ உங்களுடைய வன்மங்கள் எப்படி இருக்கு? இப்ப கேக்குறீங்களா பாதுகாப்பு உங்களுக்கு களத்துக்கே வரல? களத்துலதான் நின்னான் ஒருத்தன், தனியாளா நின்னான். மொத்த பேர் கண்ணையும் விரல விட்டு ஆட்டணும்னு வந்தான். ஆனா அவனுடைய நிலை என்ன? லாரியை விட்டு அடிச்சு கொன்னுட்டீங்களே. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே மாத்தி போடணும் வந்திருக்கானே. அப்ப அவருக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருக்கும்? அவன் தானே மிகப்பெரிய தலைவன். அப்ப அவனை பாதுகாக்க வேண்டிய கடமை உளவுத்துறைக்கு இருக்குல்ல, தமிழக மக்களுக்கும் இருக்குல்ல. தமிழக மக்கள் யார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. திமுக அரசுல காசு வாங்கிட்டு விமர்சனம் சொல்றவனுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. சார் அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்து எல்முருகன் அவர்களா இருக்கட்டும், அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை அனுமதிக்கல தமிழக அரசு. அப்போ அவங்க மத்திய அரசு தரக்கூடிய நிதி மட்டும் எதுக்கு கேக்குறீங்க? நிதி மட்டும் எப்படி தர முடியும்? அது நியாயமா அப்படின்ற மாதிரியான கேள்வி. தமிழ்நாட்டுல வரி வாங்காதீங்க. மத்திய இணை அமைச்சரா இருக்கிறாரு, அவருக்கு மண்டையில அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அவருக்கு அறிவு, சுயநினைவு, படிச்ச படிப்புக்கான ஒரு புத்தியும் யோசனையும் அதிகாரத்துவமும் இருந்ததுன்னா அவர் இந்த கேள்வியை கேட்பாரா? இவர் இந்தியாவுக்கு 2வது முறையா இணையமைச்சரா இருக்கிறது வெளியில சொன்ன கேலி கூத்தாயிடாதா? அப்ப இவர் என்ன ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு? இவருடைய அறிவு எந்த இடத்துல அதிகமா இருக்குது, பொங்கி இருக்குன்றதுதானே பார்க்க வேண்டியதா இருக்குது. தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரி நாங்க கேட்கல? எங்கள்கிட்ட நீ கேட்காத வரி, ஏன் வரியை கொண்டு போய் நீ வச்சு பக்கத்து மாநிலத்துக்கு ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருப்ப. ஏன் வரியை நான் கேட்கறது தப்பா? நீங்க எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. இங்க உள்ள வரி யாருக்கு போய்கிட்டு இருக்கு? மத்திய அரசாங்கம் தான். எங்களுடைய பணத்தை தான் உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மத்திய அரசாங்கம். ஆனா என் மக்களுக்கும் மண்ணையும் காக்கிறதுக்கு என் பணத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு எங்க கசக்குதுன்னு கேட்கிறேன். என் மக்கள்கிட்ட இருந்து தானே புடுங்கி 9% எடுத்துட்டு போற. ஆனால் ஒட்டு மொத்தமா 18% கொள்ளடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற. வெளிநாட்டுல போய் ட்ரம்ப் கேட்டா 150% வட்டி வரிய 50% குறைச்சிட்டு வர. ஏன்னா குடிக்கக்கூடிய சாராயத்துக்கு 100% வரியை குறைப்பீங்க. திங்கக்கூடிய பொருட்களுக்கு பால் பவுடர்ல இருந்து, பிஸ்கெட்ல இருந்து, பிரெட்ல இருந்து, பிரெட்டுக்குள்ள பண்ணுக்குள்ள வெண்ணெயை தடவணும், ஜாம தடவணும், அதுக்கும் வரி வரைக்கும் போட்டு வாங்கிடுவீங்க. அப்படிதானே? அதுக்கு தானே ஒரு பேக்கரி ஓனரை வச்சு செஞ்சீங்க எல்லாருமே. அவர் தானே கேள்வி கேட்டாரு, பன்னுக்கு வரி கிடையாது, உள்ள வைக்கக்கூடிய பட்டர் ஜாமுக்கு வரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருல. உடனே அவரை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க? முட்டி போட வச்சீங்கல்ல. இதுதானே உங்களுடைய அதிகாரத்துவம், எதேச்சி அதிகாரம், பாசிசம், பிளவுவாதம், பிரித்தாளும் தன்மை. இதுதானே பாக்குறோம். இதுக்குதான் சங்கின்னு சொல்றோம், இதுதான் RSS அஜெண்டான்னு சொல்றோம். அப்ப என்ன தப்பு இருக்கு? இத பத்தி ஏன் பேச மாட்டாரு? அப்ப முருகன் வெளிநாட்டுல இருந்துட்டாரா? இல்ல படுத்து தூங்கிடுவாரா?
இந்த முருகன் தான் அந்த முருகனை தூக்கிட்டு சுத்தினாரு, அப்படிதானே? ஏன்னா இங்க ராமரை தூக்கிட்டு சுத்த முடியாது. பிளவுவாதத்தை உண்டு பண்றது மட்டும்தான் இவர்களுடைய அஜெண்டா. என்ன இவர்கள் இன்னைக்கு நியாயம், சட்டம், நீதி, தர்மம் எல்லாம் பேசுறாங்கல்ல. ரெண்டு திராவிட கட்சியும் நக்கி பிழைச்சவர்கள் தான் இவர்கள். இந்த திராவிட கட்சி இல்லைன்னா இங்க அடையாளம் காணப்பட்டிருப்பார்களா? தமிழக மக்களை ஏமாத்தி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளா மாறி மாறி கொண்டு வந்து இவர்களை உட்கார வச்சிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அது காரணம் அதிமுக மாலை போட்டு கொண்டு வந்தது. அந்த அம்மா ஒரே 11 நாள் கலத்தி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கலைஞர் என்ன பண்ணாரு? அவர்களை போட்டு வரவேற்று, நான் திருப்பி உங்களை கூட்டு வர 18 நாள்ல அவங்க கழட்டி விட்டாங்க, நான் உங்களுக்கு 18 மாசம் சப்போர்ட் பண்றேன், திருப்பி அடுத்த ஒரு எலெக்ஷன்ல 5 வருஷம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இந்த 2 பேரும் மாறி மாறி அவர்களை ஆதரிச்சதனுடைய விளைவு 2 பேரையும் நக்கி பிழைத்தவர்கள் தான் இந்த பிஜேபி காரர்கள். என்ன இவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கா? யாரு நீங்களாம்? உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? எதுக்காக நீங்க முன்னெடுத்துட்டீங்க? எந்த போராட்ட காலத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? பெண்களுக்கு பிரச்சனைனா இன்னைக்கு ஓடி குஷ்போக்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? உடம்ப குறைக்கிறதுக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்கு நேரம் இருக்கு. பிரதமரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போற அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பேச மாட்டீங்க. எந்த பிரச்சனைக்கு வந்துட்டீங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனைக்கு வந்துட்டீங்களா? இறங்கி வந்துட்டீங்களா? இல்ல அண்ணா நகர் பாலியல் பிரச்சனைக்கு வந்து இறங்கிட்டீங்களா? இப்ப 2 பசங்க பட்ட பகல்ல வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்களா, இந்த பிரச்சனைக்கு வந்துட்டீங்களா? இல்ல இப்ப வேங்கை வயல் பிரச்சனைக்காக நீங்க வந்து நின்னுட்டீங்களா? குஷ்போக்கா எங்க போயிட்டீங்க? அக்கா கனிமொழி அக்கா எங்க பண்ணீங்க? யார் தாலியும் மாறாதுன்னு சொன்னீங்கல்ல. இந்த 2 சின்ன பசங்க, பிஞ்சு பசங்க, இப்ப தாய் இன்னைக்கு 2 பிள்ளைங்களையும் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க குடும்பத்துக்கு என்ன சொல்ல போறாங்க இந்த கனிமொழி அக்கா? என்ன சொன்னி ஆட்சிக்கு வந்தீங்க? இருக்கிறத ஒழிப்போன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் இந்த டாஸ்மாக்ல இருந்து பணம் வரலன்னா ஆட்சி எப்படி நடக்கிறதுன்னு கேட்டீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். நீட்டு தேர்வை ஒழிச்சிருவோன்னு மக்களை எப்படி ஏமாத்தி உள்ள வந்திருக்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாமே திட்டம் போட்டு தானே பண்ணிருக்கீங்க. மக்கள் மிகப்பெரிய திட்டத்தை போட்டுட்டான். ஒரு விரல் புரட்சியை கொண்டு வந்துட்டான். 2026 மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செதுக்கி வச்சிருக்கான். அன்னைக்கு குத்துன்னு குத்த போறா. 2026 தலையெழுத்து ஒட்டு மொத்தத்தையும் மாத்த போறான். பாருங்க பாப்போம். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து நடைபயணம் போக போறதாக சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு. எப்போ நடக்க போகுது சார் அந்த பணி? அவர் நடக்கும்போது நடக்கும். இல்ல சார், அந்த பணிகள் வந்து எந்த டைம்ல வரப்போதே அது முறையான அறிவிப்பு வரும். தலைமை கழகத்தினால பொதுச் செயலாளர் அவர்களால் அறிவிக்கப்படும். நிச்சயமா அவர் நடைப்பயணம் வருவாரு, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. மக்கள் எல்லா மாவட்டங்கள் தோறும் பயணம் பண்ண இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கேட்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பேசுறாரு. இது வந்து விடியல் அரசை நோக்கி டிராக்டர் ஓட்டிக்கிட்டு, களை நட்டுக்கிட்டு, டீ கடையில போய் டீ குடிச்சுக்கிட்டு, குழந்தைங்க கிட்ட போய் பாடம் எழுதிக்கிட்டு, இந்த கிராம சபை கூட்டம் மாதிரி ஒரு கிராம சபை கூட்டம் நடத்தினார்ல, அந்த மாதிரி இல்லை. இவர் போய் நடத்தல. மக்கள் கூப்பிடுறான் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சியிலும் புரட்சியிலும் வரக்கூடியதான் இந்த தமிழக வெற்றி கழகம். 2026 தமிழக வெற்றி கழகம் எழுச்சியில வரல, மிகப்பெரிய புரட்சியில வருதுன்றதான் உண்மை. சார், அதே மாதிரி இப்போ 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய வந்துட்டு இருக்கு. டெபுட்டி சிஎம் பதவியே வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தலைமையில டெபுட்டி சிஎம் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுக்க போறதாக சில விஷயங்கள்லாம் பரவுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு சீட்ஸும் வந்து கொடுக்க போறதாகவும், கூட்டணி அமைக்க போறாங்க அதிமுகவும் தாவேகாவும், இப்படி பல செய்திகள் வருது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவதுங்க, அடுத்தவர்கள்ட்ட கையேந்து பிழைக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு தளபதி தான் சொல்லியிருக்கிறாரு மாநாட்டில். தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று வரவர்களுக்கு தான் இங்கே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் அரசியல் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோன்றதுல உறுதியாக இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறான், திமுகவுடைய கட்டுக்கதைகளை காசை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில், அரசியல் விமர்சகர்ன்ற பேரில், திமுகவுடைய ஆதரவாளர்ன்ற பேரில் இந்த மாதிரியெல்லாம் கருத்துக்களை சொல்கிறத நிறைய பேர் திருத்திக்கணும், மாற்றிக்கணும். ஆனால் அவங்களாம் மாற போகிறது கிடையாது. இந்த 60 சீட்டு, 40 சீட்டு, 80 சீட்டு, இவ்வளோ பணம், துணை முதல்வர் பதவி, இப்பவும் சொல்கிறோம். தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக பிரம்மாண்டமாக வந்து நிற்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தான் தளபதி அவர்கள்.
என்ன தளபதி அவர்களுடைய தலைமையில தான் 2026 மிக தேர்தல் களத்தை சந்திக்க போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தளபதி அவர்களுடைய தலைமையில தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறது கிடையாது. அப்படி ரெண்டுமே பொருந்தாத ஒரு விஷயத்த நீங்க பொருத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அது திமுக இங்க இருக்கக்கூடியவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலா அந்த ஒரு அஜெண்டாவை எடுத்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பணிகள் குறித்தும் இன்றைய அரசியல் குறித்தும் பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.